வணக்கம் சொந்தங்களே. அன்னைஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் தோல் நீக்கிய ஒட்டு மாங்காய் வந்து சீவி வச்சுருக்கேன். குண்டு மாங்காய் வந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடலாம். இது கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும், அதனால் 200 கிராம் அளவுக்கு சீவி வச்சுருக்கோம். தாளிக்கிறது கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கடலை பருப்பு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை. இது வந்து பொடி பண்ணி அரைக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகா, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெள்ளை எள், 1 டீஸ்பூன் வந்து மிளகு. அது கூட வந்து இந்த வறுத்த மல்லாட்டையும் நம்ம சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சமைக்கிறது வந்து நல்லெண்ணெய். இது வடித்து வச்சுருக்க சாதம். இப்போ பற்ற வச்சுட்டோம், பாத்திரத்தை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொடி பண்ண வேண்டியதுக்கெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்துச்சு. மல்லாட்டை போட்டு ஒரு வதக்கு வரைக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டு கலந்துக்கலாம். வெங்காயம் போட்டுப்போம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா செஞ்சுட்டு இப்போ மாங்காய் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து பொடி பண்ணது இந்த பொடியும் இதில் மாங்காய் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் இதை செய்யுங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.